தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய இந்து மதத்தில் பலவிதமான ராமாயணங்கள் இருக்குது. இந்து மதத்தை தாண்டி ஜெயின, சீக்கிய, பௌத்த மதங்களில் இருக்கக்கூடிய ராமாயணங்கள் பற்றி சுருக்கமாக நம்ம பார்த்தோம். நம்முடைய கேள்விகளுக்காக இங்கே பதில் சொல்வதற்கு நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஜடாயு அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்போது நம்மளுடைய ராமாயணம் பற்றி ஒரு ஜிஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அடுத்ததாக இத்தனை ராமாயணங்கள் இருந்தாலுமே முதலாவது ஆதி காவியம் அப்படின்னு சொன்னால் நம்ம வால்மீகி ராமாயணம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு? முதலில் தோன்றியது அப்படிங்கிற ஒரு காரணம் தானா, இல்லை இதை மட்டுமே பிரமாணம் அப்படின்னு ரொம்ப காலமாக நம்ம சொல்லிட்டு வந்தோம்? மற்ற ராமாயணங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விஷயம் தெரிந்தவர்கள், வைதிகர்கள் என்ன எடுத்தாலுமே வால்மீகியில் இருக்கான்னு தான் செக் பண்ணுறோம். கம்பராமாயணத்தையும் அல்லது வேறு எது ராமாயணத்தையும் கூட நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறது இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அது ரொம்ப இயல்பானது தான். ஏன்னா முதல்ல ராமனுடைய கதையை ஒரு ஒரு காவியமாக எழுதியவர் வால்மீகி. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாரத நாட்டினுடைய வரலாற்றில் ஆதி கவி என்று வால்மீகி ஒருத்தருக்கு தான் பெயர். ஆதி காவியம் என்று அவர் எழுதிய ராமாயணத்துக்கு மட்டும்தான் பெயர். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பின்னாடி நம்ம பல மொழிகளில் இருந்த ராமாயணங்களை பற்றியெல்லாம் இதற்கு முன்பு பேசினோம். அவை எல்லாமே காவியம் என்கின்ற ஒரு வகைமையில் அடங்கும். என்றால் அவற்றை எழுதியவர்கள் எல்லாம் கவிகள். சிலர் அதில் ஒரு சமய குருக்களாகவும் ஆச்சாரியார்களாகவும் இருந்திருக்கிறார்கள். பட் எப்படியாக இருந்தாலும் அவை எல்லாம் காவியம் என்ற வகைமையில் அடங்கும். ஆனால் வால்மீகி ராமாயணத்துக்கு நாம் 3 அடைமொழிகளை கொடுக்கின்றோம் பாரம்பரியமாக. ஆர்ஷம், இதிகாசம், ஆதிகாவியம் என்று. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே அப்படின்னு தான் ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு சர்க்கத்தினுடைய முடிவிலையும் இருக்கக்கூடிய அந்த வாசகம் உண்டு. இதில் ஆர்ஷம் என்றால் என்ன பொருள் என்றால் ரிஷியால் அருளப்பட்டது என்பது ஒரு ஆர்ஷம். அதாவது ரிஷிகள் நமக்கு கொடையாக வழங்கிய எல்லா நூல்களையுமே ஆர்ஷ கிரந்தம் என்று சொல்வது வழக்கம். அதனால் வால்மீகி ராமாயணம் வால்மீகி என்ற ஒரு மிகப்பெரிய மகரிஷியால் தரப்பட்டது என்றால் அது ரிஷி வாக்கியம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களுமே ரிஷி வாக்கியம் என்பதனால் அது ஆர்ஷம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சிறப்பு வேற எந்த ராமாயணத்துக்கும் கிடையாது. ரெண்டாவது இதிகாசம். இதிகாசம் என்றால் இதி ஹ ஆச, சம்ஸ்கிருதத்தில் இது இப்படி நடந்தது என்று பொருள். இதிகாசம் என்றால் வரலாறு. அந்த ஹிந்தி மொழியிலெல்லாம் இதிஹாஸ் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார்கள் இல்லையா வரலாறுக்கு. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பாட புஸ்தகத்துக்கே இதிஹாஸ் அப்படின்னு தான் பேர். அப்படி தான் இருக்கும். எனவே வால்மீகி எழுதியது நாம் இந்த ராமாயணம் என்பது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய பதிவு என்று தான் நாம் பாரத நாட்டில் கருதுகிறோம். எனக்கு தெரிந்து எந்த ஆய்வாளரும் இது ஒரு முழுதாக கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு கதை என்று யாருமே சொல்லலை. அது ஒரு காவியமாக எழுதப்படும் போது சில மிகு கற்பனைகள் அதில் இருக்கலாம். அதில் இந்த சூப்பர் நேச்சுரல் என்று நாம் சொல்லக்கூடிய இயற்கைக்கு மீறிய தெய்வ செயல்கள், அற்புதங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கதை, அதாவது கோசல தேசத்தில் ஆட்சி செய்த தசரதனுடைய மகனான ராமர் ஒரு மிகப்பெரிய தர்மாத்மாவான அரசராக இருந்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் இதற்கு ஒரு வரலாற்று கரு, ஹிஸ்டாரிக்கல் கோர் இருக்கிறது என்பதை எந்த வரலாற்று ஆசிரியருமே மறுக்கலை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் நம்முடைய இந்திய தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதிலிருந்து பிபி லால் மறைந்த அகழ ஆய்வாளர்கள் பல இடங்களில் ராமாயண ஆர்கியாலஜி என்று செய்திருக்கிறார்கள், ராமாயண அகழ்வாராய்ச்சி என்று. எனவே இந்த ராமாயணம் ஒரு வரலாற்று தன்மை கொண்ட ஒரு பழைய நூல் என்பதில் நம்மளுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. இல்லை என்றால் இந்த வரலாற்றை முதல்ல வரலாறாக பதிவு செய்தவர் வால்மீகி தான். அதனால இது ஒன்றுதான் இதிகாசம், மற்ற எல்லாமே காவியம். வால்மீகி ராமாயணம் ஒன்றுதான் இதிகாசம். இதை பதிவு செய்கின்ற இந்த வால்மீகி இவர் ராமருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அதாவது இது ஒரு வரலாறாக இருந்தாலும் முன்பு நடந்த ஒரு விஷயத்தை இவர் பதிவு செய்தார் என்று அல்ல. ஏனென்றால் நீங்கள் வால்மீகி ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா
முதல்ல நாரதருக்கும் வால்மீகிக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அதில் வந்து வால்மீகி நாரதர்கிட்ட பல எல்லா நற்குணங்களுடைய பட்டியல்கள் எல்லாம் கொடுத்து கேட்கின்றார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திடவிரதா. யார் தர்மம் தெரிந்தவன், யார் செய்நின்றி மறவாதவன், யார் சத்திய வாக்கியத்தில் உறுதியாக நிற்பவன், இப்படி ஒரு பல எல்லா நற்குணங்களை எல்லாம் பட்டியலிட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஞாத்துமேவம் விதம் நரம், இப்படி இருக்கக்கூடிய ஒரு மானுடனை பற்றி நான் அறிய விரும்புகிறேன், இப்படி யாராவது உண்டா என்று கேட்டவுடனே அதுக்கு பதில் சொல்லும் விதமாக ஆம் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று நிகழ்காலத்தில் பதில் சொல்றார் நாரதர். ஓஹோ. இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய ராமர் இப்படி ஆட்சி செய்கிறார் என்று ஆரம்பித்து ராமருடைய குணங்களை எல்லாம் சொல்லி ராமாயணத்தை வந்து சுருக்கமாக சொல்கின்றார். இதற்கு பேர் சம்க்ஷேப ராமாயணம் என்று வால்மீகி ராமாயணத்தினுடைய முதல் சர்க்கம். 100 ஸ்லோகங்களில் ராமாயணம் வருது அது. எனவே ராமருடைய சமகாலத்திலே வாழ்ந்த வால்மீகி பிறகு அவர் போன பிறகு அதில் ஒரு தெய்வ அனுக்கிரகம் என்கின்ற ஒரு அம்சம் அதில் இணைகிறது. ஏனென்றால் இப்படி கேள்விப்பட்ட உடனே வால்மீகி வந்து அதை எழுத ஆரம்பிக்கிறார். சரஸ்வதி தேவி அவருடைய நாவிலே குடிகொண்டாள் என்று வருகிறது. பிறகு பிரம்மா வந்து அவருக்கு வரம் கொடுக்கிறார். ராமருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் வந்து உனக்கு துல்லியமாக தெரியும் என்பதாக சொல்லி வால்மீகி வந்து இந்த இதிகாசத்தை எழுதுகிறார். அதனால் இந்த விதத்தில் இதனுடைய தனிச்சிறப்பு என்பது இதனால் தீர்மானிக்கப்படுகின்றது. மூன்றாவது ஆதி காவியம். இதற்கு முன்பு நம்முடைய மரபில் வேதங்கள் இருந்தன. வேதங்கள் வந்து பல்வேறு ரிஷிகள் பல காலகட்டங்களில் அவர்களுடைய மெய்யுணர்வில் தோன்றின கவிதைகள் என்று சொல்லலாம் வேதங்கள். அவற்றில் வந்து ஒரு கோர்வையான கதை என்பதாக ஒன்று இல்லை. வேதத்தில் சில கதை போன்று தோன்றக்கூடிய சூக்தங்கள் இருக்கின்றன. ஆனால் கோர்வையாக இதில் இப்படி ஆரம்பித்து இப்படி முடிஞ்சுது என்று சொல்லும் விதமாக காவியம் என்று ஒன்று நம்முடைய மரபில் இல்லை. வால்மீகி தான் அதை முதலாக எழுதுகிறார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த நாரதர் சொன்ன கதையை கேட்ட பிறகு வால்மீகி ஒரு தமசா நதியில் குளிக்கப் போகின்றார். அவர் அந்த இயற்கை அழகில் அவருடைய மனது அப்படியே ஈடுபட்டிருக்கும் போது 2 கிரௌஞ்ச பட்சிகள், அன்றில் பறவைகள் ஒன்றுக்கொன்று கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறத பார்த்து அவருடைய மனம் வந்து அப்படியே ஒரு நெகிழ்ச்சியான தருணத்துக்கு போயிருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து அந்த ஒரு பறவையை கொன்று விடுகிறது. உடனே அந்த பறவை வந்து ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழும்பொழுது பக்கத்தில் இருக்கின்ற அந்த இன்னொரு பறவையும் கீழே விழுந்து இறக்கிறது. அவர் அப்படி பார்க்குறார், ஒரு வேடன் அந்த அம்பை விட்டவன். உடனே தன்னை அறியாமல் அவருடைய நாவிலிருந்து ஒரு சாபம் வருது. மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாகா எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். அன்பில் கட்டுண்டிருந்த இந்த 2 பறவைகளை கொன்றவனே, நீ நிலையாக வாழ மாட்டாய் அப்படின்ட்டு. உடனே அவர் திரும்பி வந்துடுறார். அவருடைய மனம் வந்து ஒரு பெரிய சஞ்சலத்தில் ஆழ்ந்துட்டு இருக்கு. எப்படி இந்த சாபம் என் வாக்கிலிருந்து உதிர்ந்தது அந்த கணத்தில்? அதாவது அவருடைய மனதில் ஏற்பட்டக்கூடிய அந்த கருணையிலிருந்து அது உடனடியாக ஒரு சத்திய ஆவேசமாக அந்த கவிதையில் வெளிப்பட்டது. ஆனால் அது வந்து சாதாரணமான ஒரு சாபமாக இல்லை, அது ஒரு ஸ்லோக வடிவத்தில் இருந்தது. ஆமாம், அவருடைய சோகத்தில் இருந்து ஸ்லோகம் பிறந்தது. சோக ஸ்லோகத்துவமாகதா என்று சொல்வார்கள். இப்படி வந்து இந்த காவியம் பிறந்த தருணம் அதுவே வந்து ஒரு மெய்சிலிர்ப்பு. அதாவது ஒரு கவியினுடைய ஹிருதயம் என்பது எப்படி இருக்கும்? ஏன்னா பிற்காலத்தில் நம்முடைய இந்திய அழகியலில் நாட்டிய சாஸ்திரம், துவன்யாலோகம் போன்ற இந்த அழகியல் நூல்கள், அதாவது ஏஸ்தட்டிக்ஸ், ஒரு கவியினுடைய மனம் எப்படி இயங்குகிறது என்று சொல்ல வரும்போது இந்த தருணத்தை தான் வந்து எல்லாருமே உதாரணமாக காண்பிப்பார்கள். ராமாயணம் எப்படி பிறந்தது அப்படின்ட்டு, இந்த கவியினுடைய கருணையிலிருந்து இது பிறந்தது என்பதனால இது ஒரு ஆதி காவியம். இந்த 3 சிறப்புகளும் வந்து வால்மீகி ராமாயணத்துக்கு மட்டுமே உண்டு என்பதனால இதுதான் வந்து அந்த ராமாயணத்தினுடைய தனிச்சிறப்பு. மேலும் பிற்காலத்தில் ராமாயணங்களை எழுதிய ஒவ்வொரு கவியும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லா கவிஞர்களும் வால்மீகியை வந்து தங்களுடைய ஆசானாக, தங்களுடைய ஒரு குருவாக கருதி அவருடைய அடிச்சுவட்டில் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் தங்களுடைய ராமாயணத்தை தொடங்குகின்றார்கள். சூப்பர். அந்த வகையிலும் வால்மீகி ராமாயணம் வந்து ரொம்ப முக்கியமானது.
ஆமாம், அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மீதி எல்லா ராமாயணம் எழுதியவர்களும் அவரை வணங்கி இவர்கள் வந்து எழுதுறாங்க அப்படிங்கும் போதே அவங்களே அந்த ஸ்டேட்டஸை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இப்படி சொல்லும்போது வால்மீகி காவியம் அப்படிங்கிறது வடமொழியில் எழுதப்பட்ட ஆதி காவியம், முதல் ராமாயணம். அதற்கு பிறகு வடமொழியில் வந்து வேற சம்ஸ்கிருதத்தில் வேறு ஏதேனும் ராமாயணங்கள் தோன்றியிருக்கா? நிறைய இருக்கு. அதாவது ராமாயணம், வால்மீகி ராமாயணம் எழுதி அது பிரபலமாக தொடங்கிய உடனே அடுத்தது உடனடியாக மகாபாரதத்தில் ராமாயணம் வருது. மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது பல ரிஷிகள் வந்து பல்வேறு விதமான கதைகளை கூறுகின்றார்கள். அதில் தான் வந்து நலன் தமயந்தி கதை வருது, சத்யவான் சாவித்ரி உபாக்கியானம். அதில் வந்து ராமருடைய கதையை வந்து சற்று விரிவாகவே மார்க்கண்டேய ரிஷி பாண்டவர்களுக்கு சொல்றார். அதுக்கு ராமோபாக்கியானம் என்று பெயர். அப்படி ஒரு ராமாயணம் இருக்கு. அதுபோக மகாபாரதத்தில் வேறொரு இடத்துல வால்மீகி ரிஷி ராமாயணத்தை எழுதினார் என்ற குறிப்பே இருக்கு. வால்மீகியுடைய பெயரே மகாபாரதத்தில் வருது, ஒரு ரிஷி என்றால். அதற்கு பிற்காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால் பல கவிகள் வந்து ராமாயணத்தை எழுதியிருக்கின்றார்கள். முதல்ல நாம் எடுத்துக்கொண்டால் பாசன், சம்ஸ்கிருதத்தினுடைய மிகப்பெரிய நாடக ஆசிரியர். அவருடைய மகாபாரத நாடகங்கள் ரொம்ப பிரபலம். ஊருபங்கம் அதெல்லாம் எழுதியிருக்காரு. மகாபாரதத்தை வைத்து ஒரு 10 நாடகங்கள் எழுதியிருக்காரு. ராமாயணத்தை வைத்து 2 நாடகங்கள் எழுதியிருக்காரு, பிரதிமா நாடகம், அபிஷேக நாடகம் என்று. அவருக்கு அடுத்து சம்ஸ்கிருதத்தினுடைய மிகப்பெரிய கவியான காளிதாசன் ரகுவம்சம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அதில் வந்து ரகுவம்சத்தில் வந்த எல்லா மன்னர்களுடைய வரலாறையும் அவர் எழுதியிருக்கின்றார். அதனுடைய காவியத்தினுடைய பெயர்ல ரகு என்று இருக்கின்றது. ஆனால் அதில் அவர் வந்து எந்த நாயகனுடைய கதையை சொல்வதற்கு ரொம்ப அதிகமான இடம் கொடுத்திருக்கிறார் என்றால் அது ராமர் தான், ரகு கிடையாது. ரகுவுடைய சரித்திரம் வந்து 2 சர்க்கத்தில் வருது. ராமாயணம் வந்து ஒரு 6-7 சர்க்கம். ஸோ ரகுவம்சத்துக்குள்ள ஒரு பெரிய ராமாயணம் இருக்கு. அதுதான் காளிதாசன் எழுதின ராமாயணம் என்று ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை சுவை கொண்ட ஒரு ராமாயணம் அது. அதற்கு பிறகு சம்ஸ்கிருதத்தினுடைய இன்னொரு பெரிய மகாகவி பவபூதி, அவர் வந்து மகாவீர சரிதம், உத்தர ராமச்சரிதம் என்று 2 அற்புதமான நாடக காவியங்களை எழுதியிருக்கின்றார். அதற்கடுத்தது முராரி என்கிற கவி வந்து பிரசன்ன ராகவம் என்ற ஒரு காவியத்தை எழுதியிருக்கிறார். ஜெயதேவர் என்ற ஒரு கவி ஒன்று எழுதியிருக்கிறார். ராமாயண சம்பு என்ற காவியத்தை போஜராஜன் எழுதியிருக்கிறார். அது வந்து போஜனும் காளிதாசனும் இணைந்து எழுதினார்கள் என்றும் ஒரு வழக்கு உள்ளது. அது வந்து கவிதையும் உரைநடையும் கலந்து எழுதப்பட்ட ஒரு காவியமாக. இவையெல்லாம் தான் வந்து சம்ஸ்கிருதத்தில் உள்ள முக்கியமான ராமாயண காவியங்கள். இது வந்து காவிய மரபு, ராமாயணத்தினுடைய காவிய மரபு. இதே போல ஒரு புராண மரபு இருக்கு. அதாவது மகாபாரதத்திற்கு பிறகு 18 புராணங்கள் இருக்கு என்று உங்களுக்கு தெரியும். விஷ்ணு புராணம், சிவமகாபுராணம், லிங்க புராணம், கூர்ம புராணம், மத்ஸ்ய புராணம், ஸ்கந்த புராணம், பாகவத புராணம், எல்லா புராணங்களையும் ராமாயணம் வருது. ஏதோ ஒரு வடிவத்தில் வருது. பத்ம புராணம். இந்த புராணங்கள்ல வரக்கூடிய ராமாயணங்கள்ல சிற்சில புராணங்கள்ல வரக்கூடிய ராம காதையில சில பல மாறுதல்கள்லாம் இருக்கு. அது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு சப்ஜெக்ட். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா 18 புராணங்கள்லையுமே ஏதோ ஒரு விதத்துல ராமாயணம் வந்து கூறப்படுகிறது. இது வந்து புராண மரபு. இதற்கடுத்து இன்னொரு விதமான ராமாயண மரபு வருது சம்ஸ்கிருதத்தில். நீங்கள் வடமொழியை பற்றி கேட்டீர்கள் என்பதனால இது ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இதுவரையில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால், இந்த ராமாயணம் என்கிற பெயர் இருக்கு இல்லையா, இது வந்து வால்மீகி எழுதிய அந்த ராமாயணத்திற்கு மட்டுமே உரித்தானது. எப்போ? 10ஆம் நூற்றாண்டு வரையில். ஏனென்றால் இதுவரை நான் குறிப்பிட்ட இந்த காவிய கர்த்தாக்கள் யாருமே தங்களுடைய நூலுக்கு ராமாயணம்னு பெயர் வைக்கல. உங்களுக்கு தெரியும், கம்பர் கூட இராமாவதாரம் என்றுதான் பெயர் சூட்டினார். அப்புறம் வந்து அதை வசதிக்காக நம்ம கம்ப ராமாயணம் என்று சொல்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் வந்து ராமாயணம்னா அது வால்மீகி எழுதினது தான் என்பதில் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். 10ஆம் நூற்றாண்டு வரையில் வேறு பெயர்கள் கொடுத்தார்கள் தங்களுடைய நாடகங்களுக்கும் காவியங்களுக்கும். ஆனால் 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பல்வேறு சம்பிரதாயங்களை சேர்ந்தவர்கள், தத்துவ
பள்ளிகளை சேர்ந்தவர்கள் ஆ. தங்களுடைய தத்துவ நிலைப்பாட்டை வலியுறுத்தி ராமகாதையை எழுதுகிறார்கள். ஓகே. அப்படி ஒரு போக்கை நம்ம வந்து வடமொழியில பார்க்குறோம். அதுல ரொம்ப முக்கியமானது அத்தியாத்ம ராமாயணம் என்று சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு வேதாந்தபரமான ராமாயணம். ம்ஹும். இது வந்து ஒரு ஒரு ஏன்னா இதுக்கு பின்னாலேயே அத்தியாத்ம என்றாலே ஆன்மீகம் என்று பொருள். ராமாயணத்தை வந்து ஆன்மீக நோக்கில் எப்படி பார்க்கறது? ராமர் பரமாத்மா, சீதை ஜீவாத்மா, ராவணன் வந்து அஜ்ஞானத்தினுடைய வடிவம். இப்படி அதை வந்து ஒரு குறியீட்டு ரீதியாக விளக்கக்கூடிய அது ராமாயணம். ம்ஹும். அதற்கு பிறகு அத்புத ராமாயணம் என்பது ஒரு சாக்த நெறி. அதில் வந்து சீதாதேவி வந்து சக்தி ஸ்வரூபிணியாக சித்தரிக்கப்பட்டு ஓ. ஒரு ராமாயணம், அது அத்புத ராமாயணம். ஆனந்த ராமாயணம் என்பது விஜயநகர ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட பல்வேறு நாட்டுப்புற கதைகள் எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ராமாயணம். இப்போ நீங்கள் இந்த இந்த இதுகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில தெலுங்கு படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வித சீதை வந்து ராவணனுடைய மகள் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. அதாவது ஒரு ஒரு பெட்டி, ஒரு மகள் பிறந்தா, ஒரு மகள் கிடைத்தாள், அவள் வந்து ராவணனுக்கு தீமையாக முடிவாள், அவளை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அப்படி அனுப்புவாங்க. அதை வந்து ஜனகர் பார்க்கும்போது இந்த மாதிரி கதைகள்லாம் ஆனந்த ராமாயணத்துலேருந்து தான் வருது. ஓஹோ. சரி, சரி. ஸோ இவை தான் வந்து வடமொழியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்டு நாம் சொல்லத்தக்க ராமகாதைகள். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதை தொடர்ந்து இப்போ இதெல்லாம் வந்து வடமொழியில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக மற்ற மொழியில் இருக்கக்கூடிய ராமாயணங்கள் பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம தொடருவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.